மிகப்பெரிய சிற்பிகளே இந்த கோயிலில் உள்ள சிற்பங்கள் அளவுக்கு எங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லி பின்வாங்கின ஒரு கோயிலை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். மிக நேர்த்தியாகவும் நுணுக்கமாகவும் செய்யப்பட்ட சிற்பங்களுக்கே உலக புகழ் பெற்ற தாரமங்கலம் கைலாசநாதர் கோயிலை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். 100 அடி உயரமும் 5 அடுக்கும் உள்ள இந்த கோயில் கோபுரத்தை ஒரு யானையும் ஒரு குதிரையும் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு தேர் போல வடிவமைச்சிருக்காங்க. கோயிலோட மரக்கதவு 120 கூர்மையான உலோகங்களால் செய்யப்பட்டிருக்கு. யானைகள் தாக்கும் போது அதை குத்தி கிழிக்கிற மாதிரியும் பாதுகாப்பாக செய்யப்பட்டிருக்கு. கிபி 12ஆம் நூற்றாண்டில் கெட்டி முதலியால் கட்டப்பட்ட இந்த கோயிலோட படிக்கட்டு பார்த்தீங்கன்னா சிவப்பு பவளக்கல்லால் ஆனது. அந்த பவளக்கல்லை நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து எந்திரிச்சிங்கன்னா உங்களோட உடம்புல இருக்க எல்லா சூடுமே தணிஞ்சு போயிடும். தமிழ்நாட்டிலே வேறு எந்த கோயில்லையும் இந்த மாதிரி இல்லை. எறும்பு காதுக்குள்ள பூந்து மூக்கு வழியா வெளியில வர மாதிரி அவ்வளோ நுணுக்கமான சிற்பங்கள்லாம் இந்த கோயிலில் பார்க்கலாம். கோயிலுக்குள்ள ஒரு சுரங்க அறை இருக்கு. அந்த சுரங்க அறையில செல்வங்களை பாதுகாக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் ஒரு லிங்கம் வச்சு பாதாள லிங்கமாக வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோயிலில் 3 விநாயகர் கோயில் இருக்கு. அதில் ஒரு விநாயகர் கோயிலுக்கு எதிர்த்தாப்புல இருக்க கிணத்துல தண்ணி